ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்றைக்கி தீபாவளி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது குண்டு குண்டு லட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஜாமுன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி லட்டு பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி. 1/2 கிலோ மாவு வச்சு 1 கிலோவுக்கு மேலே நம்ம லட்டு பண்ணிடலாம். அதுவும் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் மைல் மார்க் பிராண்டில் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சுத்தமான நல்ல கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ 500 கிராம் கடலை மாவு இந்த பவுலில் இருக்குது. புதுசாக வாங்கின கடலை மாவாக இருந்தாலும் நம்ம வாங்கினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் கட்டிகள் இருக்கும். நல்லா ஜலிச்சு எடுக்கும்போது நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி மாவு கரைக்கும் போதும் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை இது மாதிரி நல்லா கை வச்சு உடச்சி விட்டுட்டு ஒரு முறை ஜலிச்சு வச்சா போதும். நீங்கள் இருமுறை ஜலிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துட்டேன். நல்லா ஃபைன் பவுடராக நான் ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது கூட தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். லட்டுக்கு கரைக்கும் போது இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அளவுலாம் கிடையாது. நம்ம தோசை மாவுக்கு மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இட்லி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும். ஆனால் தோசைக்கு ஊற்றும் போது கொஞ்சமாக கரைச்சிட்டு நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்தில் நம்மளுக்கு இருக்கணும். நல்லா கை வச்சு கலந்து விட்டுருங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா இல்லாமையும் லட்டு சூப்பராக வரும். நான் 1 பிஞ்ச் மட்டும் இப்போ பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். என்னதான் நம்ம ஜலிச்சு எடுத்தால் கூட அதில் கட்டிகள் வரதான் செய்யும். அதனால இது மாதிரி நல்லா கை வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை மாவு அப்படிங்கும்போது இது மாதிரி திப்பிகள் வரதான் செய்யும். நீங்கள் கையில் கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில், பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி நல்லா கிடச்சிரும், உங்களுக்கு எந்த கட்டிகளுமே இருக்காது. ஆனால் தண்ணி ஊற்றுற அளவு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாது. கெட்டியமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஆனால் தண்ணி அளவு ரொம்ப ஜாஸ்தியாக போயிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு அடிகனமான நல்ல இரும்பு கடாயை நான் எடுத்திருக்கேன். லட்டு பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னலாகவே நிறைய பேர் வீட்டில் கரண்டிகள் இருக்கும். சிலர் வீட்டில் இல்லை, டக்குன்னு போய் வாங்க முடியாதுங்கிற கேஸில் இது மாதிரி கரண்டி உங்களுக்கு டவுனில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் லட்டு பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். ட்ராப் விட்டோன்னா டக்குன்னு எழும்பி வந்துச்சு அப்படின்னா அது நல்லா சூடாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ மேலே எழும்பி வரல. இப்போ இன்னொரு ட்ராப் விடுறேன். இப்போ பாருங்கள், டக்குன்னு மேலே எழும்பி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி பட்டையான கரண்டி கூட உங்களுக்கு ஸ்டீலில் கிடைக்குது. அது கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பூந்தி போட்டு எடுக்கிறது ரொம்ப சிரமம் கிடையாது. ஒவ்வொரு கரண்டிகளாக இது மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அதுலேயே வச்சுட்டு கரண்டி வச்சுட்டு நீங்கள் அப்படியே நவுத்தி கொடுங்க. இந்த பூந்தி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த பூந்தி பொரிக்கிற கரண்டி ரொம்ப மேலே வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கீழே நீங்கள் அமுத்தி வச்சுட்டு பொரிங்க. அதாவது அந்த கரண்டிக்கும் எண்ணெய்க்கும் கேப் வந்து கொஞ்சம் தான் இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் போட்டு எடுக்கணும். நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் இது மாதிரி ட்ராப்ஸ் விடலாம். இல்லை கொஞ்சமாக எண்ணெய் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இது மாதிரி ட்ராப்ஸ் விட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் கொஞ்சமாக இருந்து நிறைய பூந்திகள் அப்படியே ட்ராப்ஸ் விட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். அது மாதிரி பண்ணிடாதீங்க. சென்டரில் நம்ம விடும்போதே அதுவே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா சைட்லேயும் போய்க்கும். ஒவ்வொரு பேட்ச் நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போதும் அதில் இருக்க எல்லா பூந்திகளையுமே எடுத்துருங்க வெளியில். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பூந்தி தங்கிருச்சுன்னா அது ஹார்ட் ஆயிரும். அடுத்தது நீங்கள் பேட்ச் எடுக்கும்போது அதுவும் சேர்ந்து வரும். அதே மாதிரி ஒரு பேட்ச் போட்ட உடனே கரண்டி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் திருப்பி கொடுங்க. அவ்வளோதான். 2 முறை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும். கார பூந்திக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப ஹீட் ஆகி முருக விடக்கூடாது. சலசலன்னு சத்தம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பூந்திகளை அரிச்சு எடுத்துடணும். பக்கத்துலேயே ஒரு பெரிய பவுல் வச்சுருங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் அரிச்சு எடுக்கும் போதும் அதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே அதை மூடி வச்சுருங்க. அப்போ தான் பூந்திகள் சூடாகவே இருக்கும், ஆறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பூந்தி எடுத்துகிட்டு நான் நசுக்கி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முருகக்கூடாது, உடையக்கூடாது. சாஃப்டாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கணும். இல்லை நம்ம அரிச்சு எடுக்கும்போதே சலசலன்னு சவுண்ட் வரக்கூடாது. இப்போ நம்ம லட்டுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக சக்கரை எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். ஒரு பவுல் நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். அதே பவுலில் நம்ம சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இப்போ சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 4-5 ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது தனியாக வச்சுருங்க. இப்போ சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கிலோ கூட போட்டுக்கலாம். அதாவது 500 கிராம் நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே கூட நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு பவுலில் நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காவோட அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் தண்ணி அளவுகள் கிடையாது. சர்க்கரை நனையிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த சர்க்கரை நனையணும், அவ்வளோதான். எந்த பவுலில் நான் சர்க்கரை எடுத்தனோ அதே பவுலில் தான் நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் தண்ணி மிச்சமாயிருக்கு. நான் 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த சர்க்கரை நனைஞ்சால் மட்டும் போதும். ஏன்னா நீங்கள் சர்க்கரையை கரைக்கும் போது அதுலேயும் நல்லா தண்ணி விட்டு வரும். இந்த லட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய மெத்தடில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவாங்க. சர்க்கரை பாகில் பிசுக்கு பதம் 1 ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குது. நான் இன்றைக்கி இந்த சர்க்கரை பாகை 1 ஸ்ட்ரிங்கில் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரையும் லைட்டாக கரைஞ்சி வர்றப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி பிசுக்கு பதம் போயிட்டு 1 ஸ்ட்ரிங் கொஞ்சமாக வரும். ரொம்ப 1 ஸ்ட்ரிங் வராது, கொஞ்சமாக 1 ஸ்ட்ரிங் வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது குலோப் ஜாமுனுக்கு அடுத்த ஸ்டேஜ். குலோப் ஜாமுனுக்கு பிசுக்கு பதத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். இதை கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜில் 1 ஸ்ட்ரிங் வரும். இப்போ நம்ம பூந்தி லட்டை ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்தோம். ஒவ்வொரு தடவையும் பொரிச்சு எடுக்கும்போது மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது சூடாகவே இருக்கும். இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் பூந்திகள் அதிகமான குவான்டிட்டியில் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இல்லை ஈஸியாக பிடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இப்படி செய்யும்போது குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பிடிக்கிறதுக்கும் சிலருக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பூந்தி சேர்த்துட்டு ஒரு 2 கை 3 கை அது மாதிரி பூந்தி சேர்த்துட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்து இந்த பூந்திகள் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகை சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக இந்த சர்க்கரை பாகை எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க உள்ள. அப்படி ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சொதன்னு போயிடும். நம்மளுக்கு சர்க்கரை பாகு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். ஒவ்வொரு முறையும் சேர்க்கும் போது கிளறி விடுங்க. உங்களுக்கு எல்லா சர்க்கரை பாகும் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு தங்கி தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். திராட்சை இது மாதிரி நல்லா குண்டு குண்டாக வர்றப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்க்கரை பாகு எல்லாமே சேர்த்துட்டேன். அதனால கடைசியாக இந்த முந்திரி பருப்பும் இந்த கிஸ்மிஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா சமமாக தட்டி விட்டுருங்க. இது எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா சூடாக அப்சர்வ் ஆயிரும். ஏலக்காய் 2 மட்டும் நீங்கள் நெய்யில் பொரிக்கும் போது பொரிச்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஏலக்காய் வசதியோடவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். லட்டு பிடிக்கும்போது நல்லா கை வச்சு அழுத்தி பிடிங்க. அப்போ உடையாமல் உங்களுக்கு வரும். நீங்கள் ஜீரா சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மிச்சம் இருந்தால் வச்சுருங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிடிக்கும்போது நல்லா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். உங்களால் பிடிக்க வராது. இது மாதிரி நல்லா அழுத்தி பிடிங்க. உங்களுக்கு லட்டு நல்லா பிடிக்க வரும். ஒவ்வொரு முறை பிடிக்கும்போதும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிங்க. நல்ல லட்டு வாசனையாக இருக்கும். இது மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. முத்து முத்தாக உங்களுக்கு லட்டு சூப்பராக கிடச்சிடும். லட்டு இது மாதிரி எல்லாம் உருண்டையாக இது மாதிரி செஞ்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யை திருப்பியும் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு பிடி பிடிச்சி எடுங்க. எல்லாத்தையும் ஈக்குவலாக அப்படியே இருக்கும், உடையாமல் இருக்கும். 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துகிட்டு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற குவான்டிட்டியை விட ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் செய்யும் போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கொடை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளியை லட்டுவோட என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பாய்.